ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓப்பனிங்லேயே ஏதனும் கும்மியான்னு கேட்டால் என்னடி உலக அதிசயமாக வீட்டுக்கே வராதவன் வந்திருக்க, இன்னும் உன் புருஷனுக்கு வேலை ஏதாவது போயிடுச்சா என்ன அப்படின்ட்டு வர கேட்பாங்க. ஏமா இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேறு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. இல்லை காசுலாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறியே, காசு சேர்த்து வைக்கிறவங்க இவ்வளோ ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கவே மாட்டாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சரி ஓகே, எனக்கு ஃப்ரூட்ஸே வேணாம் அப்படின்னு வர மூஞ்சை தூக்கி வச்சுப்பா. சரி சரி எடுத்துகிட்டு போ, ஆனால் ஒன்று, இந்த வாட்டி நானும் உன் வீட்டுக்கு வருவேன், வர வர நீயும் உன் தம்பி மாதிரி என்னை ஏமாத்துறியோன்னு தோணுது, அதனால தான் எதுக்கு பிரச்சனை, உன் கூடயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே அம்மா ஏமா இப்படி பண்ணுறீங்க, நாங்களே சிங்கிள் பெட்ரூமில் தான் இருக்கோம், அங்கே வந்து எங்கே தங்குவீங்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவான். ஏசுனா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால, அதனால் வேலையை விட்டுட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவா. அதை கேட்டோடனே யாங்கும் பயங்கர ஷாக் ஆகிடுவார். பிஸ்னஸ் பண்ண போகிற சரி, அதுக்கே வேலையை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து உன்னி அங்கே வர வந்துடுவான், கையில் வேற கட்டு போட்டுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா கையில் கட்டு போட்டிருக்கேன், உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் க்ளவுஸ் போட்டு வேலை பாரு, ரொம்ப குளிராக இருக்கும்னு, நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அவனை வேற கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பசங்களை மாற்றி மாற்றி ஷாக் கொடுத்தனால ஏசுனால டென்ஷன் தாங்க முடியாது. உடனே கும்மியான் கேட்டியும் உன் அங்கிள் கூட தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னார், ஆனால் இப்போ எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு நான் தான் அவருக்கு மாதம் 1,00,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு வர கத்துவாங்க. மா இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துருக்கானா, இதுக்கப்புறமா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வர கும்மியாங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. உடனே ஏசுனா நீ என்ன வேணாலும் பண்ணு, அப்போ குழந்தை பெற்றுக்க மாட்டியா அப்படின்ட்டு வர கேட்பாங்கம்மா. குழந்தை தான் இப்போ ரொம்ப முக்கியமா, குழந்தை பெற்றுக்கிட்டா எப்படி வளர்க்குறது, காசு வேணாம், ஃபஸ்ட்டு காசு தானே சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பா. நான் மட்டும் நான் காசாக சம்பாதிக்கிறேன், நான் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி வர ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த விளையாட்டு பொருள்லாம் உன் பையனுக்கு யார் வாங்கி கொடுத்தது, பணக்கார தாத்தா சாங்கில் தானே, அதே மாதிரி தானே என் குழந்தைக்கும் ஒரு பணக்கார தாத்தா வேணும்னு நான் நினைப்பேன், அதான் இல்லைல்ல அப்போ நான் தானே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அப்பா வர இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எவங்கும் கோச்சிக்கிட்டு ரூம்குள்ளே போய் கதவு சாத்திப்பாரான். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நம்ம ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த டிசிஷனே எடுத்துருப்பாரு. நேராக வந்து அந்த புரோக்கரையும் பார்த்துருப்பாரா. அந்த புரோக்கரும் இவர்கிட்ட இருக்கிற அந்த கேபேஜ் ஃபீல்டை வாங்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் மண்டே கழுவி விற்றுருவார். யாங்கும் உடனே ஏசோனையும் மற்ற டைவிங் ஆர்டிஸ்டையும் கூட்டிகிட்டு வர அந்த ரெஸ்டாரண்ட்டை காட்டுறதுக்காக போயிட்டு இருப்பாரு. இங்கே ஒரு கோல்ஃப் கிரவுண்ட் வரப்போதான், ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த ஏரியா டெவலப் ஆகிடும், நம்மளுக்கும் பிஸ்னஸ் பிச்சுக்கும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு உங்கள் அம்மாவும் ஃப்யூச்சரில் பிச்சுக்கும், இப்போ என்ன பண்ணுறது, நாய்க்கும் கரடிக்குமா ஃபிஷ்ஷெல்லாம் விற்க போகிறேன் அப்படின்ட்டு வர நெகட்டிவாக பேசுவாங்க. அதுக்கு அந்த டைவிங் ஆண்டியும் யாங் நீ நல்லா விசாரிச்சியா, டிவிலலாம் கூட நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், ஏதாவது ஸ்கேமாக இருக்க போகுது அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு யாங்கோட அம்மாவும் யாராவது 50 வயசில் சொந்த லேண்டை வச்சு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டே வருவாங்க. அதை கேட்டோன்னே ஏசோன்னு வர பயங்கர டென்ஷன் ஆகிடுவா. இந்த வயசில் எடுக்காமல் வேறு எந்த வயசில் எடுப்பாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இவ ஒருத்தி அப்படின்ட்டு வர அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே அந்த டைவிங் ஆண்டிஸும் இந்த வயசுலையும் ஏசனுக்கும் யாங்கும் பயங்கர லவ்ப்பா அப்படின்ட்டு வர கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக அந்த ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்களாம். யாங்கோட அம்மாவும் இங்கே மட்டும் கோல் கிரவுண்ட் வந்ததுன்னா அந்த பிளேயர்லாம் இங்கே வருவாங்கல்ல, நான் கூட ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துப்பேன், முன்னாடி என் பையன் ஒரு போட்டோட கேப்டனாக இருந்தான், எனக்கு அவன் போட்டில் போகும்போதெல்லாம் அவ்வளோ பெருமையாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது பெற்றவெல்லாம் எனக்கு எவ்வளோ திறமை வயிற்றுச்சலாக இருந்தது, அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஏசனும் ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் உங்கள் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்லாம் வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அப்போ நான் உன்னை அடித்ததையும் நீ மறக்கல தானே அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. அதுக்கு ஏசனும் அதை எப்படி மறக்க முடியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் என்னை அடித்ததே கிடையாது, நீங்கள் தான் என்னை ஃபஸ்ட் டைம் அடிச்சிங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அவங்க அத்தையும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனால தான் சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு ஓடினீங்களே என்னோட 2 தங்க தவளை, அதை நான் என் பொண்ணு கூட கொடுக்கல, உனக்கு கொடுக்கணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம சாங்கிலோட ஒய்ஃபை தான் கட்டுவாங்க. எல்லாரும் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துருக்காங்களோ அதேமாதிரி இவங்களும் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, இதுக்கு மேலே சாங்கில் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேறு டைவர்ஸ் பேப்பரோட வருவாங்களாம். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா சாங்கில் 2 சைக்கிள் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் இனி சைக்கிளிங் பண்ணலாம், நமக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். அப்போ அதே அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் மற்ற பொண்ணுங்களை கூட்டிகிட்டு மிக்சடு டபுள் மேட்சஸ்க்கெலாம் போனீங்களா அப்படின்னு வேறு கேட்பாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிறேன், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன், வேணான்னா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை வேறு எடுத்துகிட்டு போக பார்ப்பாரு. சரி சரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நம்மளும் இது வரைக்கும் சைக்கிளிங்கே போனதில்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற கூட சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றா சைக்கிளிங் பண்ணலான்னு கூப்பிட்டு போயிட்டு சாங்கில் பாட்டு தனியாக நான் ஸ்டண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே சாங்கிலோட ஒய்ஃபும் அது சரி நீங்கள் கூட வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு தானே வந்தேன், இல்லை என் தலை எழுத்து அப்படின்னு வேற ஸ்லோவாக போயிட்டு இருப்பாங்க. உடனே சாங்கிலும் சீக்கிரம் வா, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வர, இந்த சைடு போனால் ஒரு செம்ம வியூ இருக்கும் வா அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த சைடு போனால் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆண்டியும் வந்துட்டு என்ன டார்லிங் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு வேற வழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இவங்க வழிகிறத பார்த்தோன்னே சாங்கிலோட ஒய்ஃபும் கண்டுக்காத மாதிரி வேற போயிடுவாங்க. உடனே சாங்கிலும் அந்த ஆண்டி கிட்ட இப்போ எதுக்கு நீ வெளியே வந்த, உள்ளே போய் சமைக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. சாங்கிலோட ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்ததும் டைவர்ஸ் மேட்டர் வேற ஓப்பன் பண்ணிடுவாங்க. சாங்கில் வேற செம்ம கடுப்பாயிடுவான், என் அம்மா கொடுத்த அந்த டான்ஜரின் ஃபீல்டை வச்சு தானே இந்த ஆட்டம் ஆடுற அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. அதான் உங்களுக்கே தெரியுதுல இவ்வளோ நாள் நீங்கள் ஆடினீங்க, இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி வாழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வேற எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க சின்ன வயசில் அந்த டான்ஸ் கிளப்லேருந்து எகிரி குதிச்சு ஓடும்போது
ஒரு செப்பலை விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த செருப்பை சாங்கில் கவரில் போட்டு வச்சிருக்கிறத வேற பார்த்துருவாங்க. உடனே சாங்கிலும் சரி நான் பண்ணதெல்லாம் எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ சொல்கிற மாதிரியே இருந்துக்கிறேன், உன் நாடகத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்து அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னது நான் நாடகம் ஆடுற மாதிரியே இருக்குது, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களும் டைவர்ஸ் பண்ணணும்னு கோர்ட்டுக்கே வேற போயிடுவாங்க. சாங்கிலுக்கு மனசே கேட்காது, நீ ஒரு நாள் கூட என்ன உன் வாழ்க்கையில் லவ்வே பண்ணது கிடையாதா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி டைம் அப்போ ரொம்ப சீரியஸாக இருந்தேன், அப்போ கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் ஒரு பொண்ணோட தான் சுற்றிட்டு இருந்தீங்க. இப்படிப்பட்ட ஆளை என் வாழ்க்கையில் நான் எப்படி லவ் பண்ணுவேன், உங்களை லவ் பண்ணதுனால தான் என்னால் இந்த டிசிஷனே எடுக்க முடிஞ்சுன்னு வேறு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. சரி நான் என் தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்ல நான் அதை பண்ணுறேன், என் கௌரவமே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட மனசு மாறாமல் எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஒரு வழியாக 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுமா. வெளியே வந்துட்டு சாங்கிலோட ஒய்ஃபும், உங்ககிட்ட எனக்கு ஒன்று தான் கேட்கணும், நான் டான்ஸ் கிளப் போனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு என்கிட்ட எதுவுமே கேட்கல இன்றைக்கி அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இவரும் எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க செப்பலை வரை எடுத்து பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் நான் கேட்டிருந்தேன்னா மட்டும் என்ன இருக்கும், அன்றைக்கே என்னை விட்டுட்டு போயிருப்பேன், ஆனால் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ பார்த்துட்டு, என்ன முறைக்கிற நீ தான் துரோகி, என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஒரு பையனும் வந்துட்டுப்பா என் ஒய்ஃப் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ தான் இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும், சின்ன வயசில் ஏசுன்னு விட்ட சாப்பெல்லாம் வர ஞாபகம் வருமா, சே அன்றைக்கே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஏசுனும் யாங்கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் ஒழுங்காக போல, இப்போ நம்ம தங்கியிருக்கிற வீடும் நம்மளை விட்டு போயிடும், ஆனால் அது தெரிஞ்சு நீங்கள் எப்படி 50 வயசில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னு வேற கேட்பாங்க. அதுக்கு யாங்க இவ்வளோ பயம் இருக்கிறவ எதுக்கு எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிவிட்டு என் கூட இவ்வளோ தூரம் வந்த அப்படின்ட்டு வேற கேட்பாரு. பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள் முகத்தில் இந்த சந்தோஷத்தையே பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், இதை நான் கெடுக்க விரும்பலை அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு யாங்கும் ஏசுன் எனக்கே தெரியல என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு, எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ ஏன் நம்ம பேரனுக்கு அவன் தாத்தா சாங்கில் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கி கொடுக்கறதோட நல்லா காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கும் காஸ்ட்லியாக வாங்கி தரணும்னு ஆசை இருக்குல்ல, அதனால தான் இந்த ரிஸ்க்கே எடுத்தேன் அப்படின்னு வேற சொல்லுவார். அதுக்கு ஏசனும் இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் நம்ப முடியுதா, இப்போ நம்ம கூட ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்னு சொல்லிட்டு அவரை வேற பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யாங்கோட அம்மாவும் வந்துட்டு புது ஜோடி மாதிரி ரொமான்ஸ் பண்ணது போதும் வந்து வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. நைட்டு உண்மையாங்க வந்துட்டுப்பா அந்த புரோக்கர் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான், ஊருக்குள்ளே இருக்க நம்ம நிலத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இந்த விலை போகாத நிலத்தை நம்ம தலையில் கட்டியிருக்கான், நம்ம நிலத்தில் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, ஒரு பெரிய ஹோட்டலை கட்டிக்கிட்டு இருக்கானுங்க, உங்களுக்கும் காசுக்கும் ராசியே இல்லைப்பா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வர கத்த ஆரம்பிச்சிருவான். நீ எதுவும் கவலைப்படாதரா, நான் நாளைக்கே பேங்க் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு வர சொல்லுவார். எது பேங்க்குக்கு போகிறீங்களா, பேங்க்குக்கு போனால் என்னப்பா தெரியும், அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள், பசங்க கிட்ட கேளுங்க, அதை விட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு பிடிச்சி வேற கத்திக்கிட்டு இருப்பான். உடனே ஏசனுக்கு வர செம்ம டென்ஷன் வேணும்டி, யார்கிட்ட என்ன பேசுகிற, எதுவும் உங்ககிட்டலாம் கேட்கணும்னு சொல்கிறேன், நீ பிஸ்னஸ் பண்ணும்போது எங்ககிட்ட கேட்டால் எல்லாம் சொதப்பல் வேலையும் பார்த்த, இப்போ என்னன்னா இவர்கிட்ட வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வேற பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்பன்னு பார்த்தா அங்கே நம்ம கும்மியாங்கும் வந்துடுவா. சரி கத்துனது போதும் வாங்க வீட்டுக்கு போகலாம், நான் பணம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேற வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததும் ஏசனும் உங்ககிட்ட யார் இப்போ காசு கேட்டா, உனக்கு ஏது அவ்வளோ காசு அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. கொஞ்சம் என்கிட்ட இருந்தது மீதி நான் கடன் வாங்கினேன் அப்படின்ட்டு வேற கும்மியாங்கும் சொல்லுவா. கேட்டோன்னே இவங்களும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன என்னம்மா பண்ண சொல்கிறீங்க, வீட்டுக்கு நான் தான் மூத்த பொண்ணாக போயிட்டேன், நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதுக்கு தானே என்ன பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வேற பேச ஆரம்பிச்சிருவா. நாங்கள் எப்போ உன்னை காசு கொடுன்னு கேட்டிருக்கோம், நீ எதுக்கு இப்போ இப்படி தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு வர ஏசனும் டென்ஷன் ஆவாங்க. நான் என்னம்மா இன்றைக்கி நேற்று அனுப்புகிறேன், பார்ட் டைம் ஜாப் பார்க்குற காலத்தில் இருந்து தானே உங்களுக்கு 1,00,000 வீட்டுக்கு அமுச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வர சொல்லுவா. அதுக்கு ஏசனும் நாங்கள் எப்போ நீ காசு அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் மேலே பழைய போடுற அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நீங்கள் எதுவும் கேட்கலாமா, ஆனால் எனக்கு அனுப்பணும்னு தோணுது, ஏன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா சேவிங்கும் என் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எனக்காக பண்ண தியாகத்தெல்லாம் பார்க்கும்போது நான் எதுவுமே பண்ணலையேன்ற கில்ட்டே எனக்கு கொண்டுடுது, ஒரு மூத்த பொண்ணாக நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்ற ப்ரெஷர் என்னை சாகடிக்குதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிருவா. இவ கத்துற கத்துல ஆல்ரெடி டென்ஷனில் இருக்க அவங்க வெளியே வந்துட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வேறு கும்மியாங் மேலே கோவப்படுவார். ஃபஸ்ட் டைம் கோவப்படுறதுனால கும்மியாங்கால தாங்கவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு வெளில வந்துடுவா. கும்மியாங் போனதும் ஏசனுக்கு வேற டென்ஷன் தாங்க முடியாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறா பாருங்க திமுரு பிடிச்சவன், எல்லாருக்கும் மேலேன்னு நினைப்பு சாப்பிட்ற பொருளை கூட வச்சுட்டு போயிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க, அவள் சொல்கிற மாதிரி நானும் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானோ, சின்ன வயசில் நான் எப்படி மூத்த பொண்ணாக கஷ்டப்படுறனோ அதே மாதிரி தான் இப்போ அவளும் படுறா போல், எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே யாங்க நீ சின்ன வயசில் பட்ட கஷ்டம்லாம் யாருமே படல, ஸோ நீ யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காத, மற்றவங்களால உன் கிட்ட கூட வர முடியாது, நீ நம்ம பொண்ணை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, அவள் ஏதோ கோவத்தில் பேசிட்டா, இப்போ கூட நம்மளை இப்படி பேசிட்டுமேன்னு சொல்லிட்டு அவள் தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாராம். இவர் சொன்ன மாதிரி கும்மியாங்க பஸ்ஸில் உட்காந்து கதறி கதறி வேற எழுதுகிட்டு இருப்பா. சரி நீ ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், ஆல்ரெடி உனக்கு முதுகு வலிக்குதுன்னு சொன்னலாம், வா போய் படுக்கலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிடுவார். உடனே ஏதோ ஃப்ரிட்ஜை பார்த்து வேற அழ ஆரம்பிச்சிருவாங்க, என்னாச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்து பார்ப்பாரு. அதில் வேற கும்மியாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வேற ஒட்டி வச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே ஏசனுக்கு வேற மனசே கேட்காதுச்சா, என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிடாம
இல்லாமல் கூட போயிட்டாலே அப்படின்ட்டு வேற அழுதுகிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் கொஞ்சம் மாதம் கழிச்சு தான் காட்டுவாங்க. கும்யாங்கும் டெலிவரி டைம் வந்துருமா, அவளும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பா. அப்பன்னு பார்த்து ஒரு நர்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு மூவ்மெண்ட்டே இல்லை, நீங்கள் சில பேப்பரில் சைன் பண்ண வேண்டி வரும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே இவங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னாச்சு என் குழந்தைக்கு ஏன் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கும்யாங்க வேற பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. ஒரு பாயிண்டில் அவளுக்கும் மயக்கம் வந்துருமா, அவளும் வேற அப்படியே கம்மன் படுத்து தூங்கிட்டு இருப்பா. இவ படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம கும்யாங்கோட ஹஸ்பண்டுக்கும் மனசே கேட்குது. உடனே வேற ஏசனுக்கு கால் பண்ணி பயங்கரமாக வேற அழ ஆரம்பிச்சிருவான். ஆண்டி ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கும்யாங்கும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்பா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நாங்கள் சீக்கிரமாக வரோம் அப்படின்ட்டு வேற இவங்களும் கிளம்பிடுவாங்க. ஒரு வழியாக அங்கே டெலிவரி பெயினும் அவளுக்கு வந்துருமா, ஆப்ரேஷன் தேட்டரில் கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு வேற டெலிவரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக போராடி அவளுக்கு பெண் குழந்தை வேற பிறந்துருமா. கொஞ்ச நேரம் கழிச்சு வாக்கிங் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பிக்காசும் அவளை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் அவன் வேற கதறி கதறி எழுதிட்டு இருப்பான், நம்மளுக்கு ஒரு குழந்தையே போதும், நீ படுற கஷ்டம்லாம் என்னால் பார்க்க முடியல, செகண்ட் பேபிலாம் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கும் வேற சிரிப்பு வந்துடும். என்னால் சிரிக்க முடியல, கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற ரூமுக்கு வந்துருவாங்க. ரூமுக்கு வந்ததும் நம்ம கும்யாங்கும் பயங்கர ஃபீலிங்காக போயிடும், கதறி கதறி வேற அழுதுகிட்டு இருப்பா. எதுக்கு அழுகுற அப்படின்னு பிக்காசோ கேட்ட உடனே, இல்லை இப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, 18 வயசில் என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு அழுவியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வேற தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து ஏசுனும் அவங்க வேற வந்துருவாங்களாம். உடனே பிக்காசும் குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு வேற கேட்பான். குழந்தையெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம், அப்புறமா கூட நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபஸ்ட் நாங்கள் எங்கள் பொண்ணை கவனிக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே விழுந்து விழுந்து வேற கும்யாங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே கும்யாங்கம் பார்த்தல, என் அப்பாவுக்கு நான் தான் செல்ல பொண்ணு, இனினா நீ என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கும்யாங்க பிக்காசுவை போட்டு பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு இருப்பா. உடனே ஏசணும், அங்கே பேர் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு, பிறந்த குழந்தைக்கு போய் எவ்வளோ காஸ்ட்லியான துணி வாங்கிட்டு வந்திருக்கா பேர், எவ்வளோ சொல்லியும் கேட்கல அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே கும்யாங்கப்பா உங்களுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சி போயிடுச்சா, பிறந்த குழந்தைக்கு எதுக்குப்பா இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வர திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஏசணும், உங்கள் அப்பாவுக்கு புதுசாக ஒரு டார்கெட் இருக்குது, பணக்கார தாத்தாவா ஆகணுமா அப்படின்ட்டு வர சொல்லுவாங்கப்பா. ஒன்றுமா அதை மறக்கல, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்யாங்கும் பயங்கரமாக சாரி கேட்டுகிட்டு இருப்பா. சரி சரி பேசுனது போதும், வா போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க வேற ஏசனை கூட்டிகிட்டு கிளம்பிடுவார். இங்கே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. ஏசனும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு ஒன்றுமா நம்புறீங்க அப்படின்ட்டு வேற நெகட்டிவாக பேசுவாங்க. உடனே அவங்க வரலன்னா என்ன, நம்ம போய் டெலிவரி பண்ணலாம், நான் தான் இருக்கேன்ல அப்படின்ட்டு வேற சொல்லுவார். என்ன சொல்கிறீங்க, இது வரைக்கும் நம்மளாம் டெலிவரி பண்ணதே கிடையாது, அதுவும் நம்ம ஊர்லலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏசனை வேற டவுட்டாகவே கேட்பாங்க. இது வரைக்கும் இவங்க ஸ்பிட்டாக சாப்பிட்றாங்க, எல்லாரும் செத்து போன மீனை தான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஃபுட்டாக நம்ம கொடுப்போம், அதை நம்ம கொடுத்தா தானே இவங்களுக்கும் நம்மளோட அருமை தெரியும், இதை விட்டால் நம்மளுக்கும் வேறு வழி இல்லை அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறத பார்த்தோன்னே ஏசனுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் தான் தோணுது, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸ்லாம் ரெடி பண்ணி வீடு வீடாக போய் வர கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே இவங்க ரெஸ்டாரண்ட்டும் பயங்கரமாக பிக்கப் ஆகிடுமா, ஊரில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக வேறு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கும் டெலிவரி பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஏசனும் இனி ஸ்குவிட் ஸ்ட்ரெயிட்டாக ஷிப்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட பிஸ்னஸ் பேச வேற வந்திருப்பாங்க. அந்த கேப்டனும் சரிம்மா நீ பேசுனதெல்லாம் போதும், எவ்வளோ தான் விலை கொடுப்பா அதை சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இப்போ தான் நாங்கள் பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு வேற ஃப்ராங்காக சொல்லிடுவாங்க. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசுனியா அப்படின்னு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாராம். அதுக்கு ஏசனும், என் நம்பரை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், நீங்கள் எஸ் ஆர் நோ 1 ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேற அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் கும்யாங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாள், அது ரிலேட்டடாக வேற ஒரு கிளைண்ட்டை பயங்கரமாக போட்டு மண்டையை வேற கழுவிக்கிட்டு இருப்பா. அந்த கிளைண்ட்டும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவார். இருந்தாலும் உங்கள் கம்பெனி பேரை பார்த்தா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இந்த கம்பெனி நேமுக்கு காரணமே என் அம்மா தான், ஏன்னா உங்களுக்கு இந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாரும் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போ நியூஸில் வேற கவர்மெண்ட் புதுசாக ரூல்ஸ்லாம் வேற போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவொடனே ஏசனுக்கு வேற சந்தோஷம் தாங்க முடியாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பிஸ்னஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து சாங்கிலும் ஊந்தடிச்சு வேற ஓடி வருவார். அவர் ஓடி வரதை பார்த்து யாங்க வேற பயங்கர டென்ஷன் எடுவார். குழந்தைங்கள தானே பார்த்துக்க சொன்னோம், இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது கூட உங்களால் ஒழுங்காக பண்ண முடியாதா அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. அட நீ வேற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த திருட்டு பையன் சியோவில் இருக்கான், அவன் திருடிட்டு போன பொருளை விற்க போகும்போது கரெக்டாக மாட்டிக்கிட்டான், இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கான் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். அதை கேட்டவொன்னே எல்லாரும் வேற பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. உடனே உண்மையாகும், அப்போனா 70 மில்லியன் நான் கொடுத்தனே, அப்போனா அந்த பொருள் எனக்கு தானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுவான். ஒரு ஹாப்பி நியூஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு ஹாப்பி நியூஸ் வேறு வந்துடும். இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் வேறு வந்திருப்பாங்க. அவங்கள வேறு அங்கே உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். உடனே அந்த ஆக்ட்ரஸும், இந்த சூப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது செஞ்சவங்க தான் என் உயிரே காப்பாற்றின மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாங்க வேறு பார்ப்பாங்க. அதை வேறு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பார்த்துருவாங்களாம். உடனே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரும், உங்களோட ஃபேவரட்டான சினிமா டைலாக்கை சொல்கிறீங்களா மேம் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உங்களுக்காக வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப் வாங்கிக்கிறீங்களா சூப் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களும், பா எவ்வளோ க்யூட்டாக சொல்கிறாங்க பாரு அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் வந்து வேனில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இவங்களோட மேனேஜரும், மேம் நீங்கள் சூப் குடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்த மாதிரி தெரில, அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, எதுவும் வந்தாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ தூரம் சூப் குடிக்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இவங்களே என்ன மேட்டர்னே சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவர் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி
முன்னாடி என் உயிரையே காப்பாற்றினாரு. அன்றைக்கி இவர் மட்டும் என் உயிரை காப்பாற்றல, இன்றைக்கி நான் இந்த நிலமையிலே இருந்திருக்க மாட்டேன். அன்றைக்கி நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த கேமராவும் நான் யாருன்னு சொல்லிட்டு என் மூஞ்ச படம் பிடிக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவர் மட்டும் தான் என் மானம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஜாக்கெட்டை கழட்டி என் முகத்தை மூடினார். அன்றைக்கி அவர் என் மானத்தை மட்டும் காப்பாற்றலை, என் கரியரையும் காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு அவங்கள வர பயங்கர எமோஷனலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த மேனேஜரும் இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா, தெரிஞ்சதுன்னா உங்களால் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்ட்டு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த பக்கம் யாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் உயிரை நான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு எப்போவுமே என்கிட்ட உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கு ஏசணும்ப்பா இதோட 1000 வாட்டி சொல்லிட்டீங்க, இன்னும் எத்தனை வாட்டி தான் சொல்ல போகிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது சாங்கிலுக்கு வேறு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்கும். அப்படியே அடித்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் பார்க்குறத வேற டைவிங் ஆண்டிஸும் பார்த்துருவாங்களாப்பா, அங்கே பாரு எப்படி பார்க்குறான்னு. சின்ன வயசாக இருக்கும்போது எத்தனை ஆட்டம் போட்டிருப்பான், இப்போ பேர் அவன் ட்ரெஸ்ஸை தோச்சு கொடுக்க கூட ஆள் இல்லாமல் தனி மரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் யாங்கோ சாங்கிலும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வேற வந்திருப்பாங்க. யாங்கோட ஷூவை பார்க்கும்போது சாங்கிலுக்கு வேற ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஷூ நல்லா இருக்கே, எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு வேற கேட்பாரு. சரி இந்தாங்க நீங்கள் வேணால் போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு யாங்க வேற கழட்டி கொடுத்துருவாரு. சாங்கிலாம் போட்டு பார்த்துட்டு ஷூ செமையாக இருக்குது, எங்கே இந்த மாதிரி ஷூலாம் விற்கிது அப்படின்ட்டு வேற கேட்பாரு. எனக்கு தெரியாது, என் ஒய்ஃபும் பசங்களாம் தான் இந்த மாதிரிலாம் வாங்கி தருவாங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் என்சோக்கும் சாங்கிலோட ஒய்ஃப் கிட்டம்மா அப்பா ரொம்ப பாவம், அவர் நமக்காக தானே எல்லாமே பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக தான் பேசுங்களேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த திருட்டு பையன் சியோவில் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணதே அப்பா தான் சொன்ன உடனே சாங்கிலோட ஒய்ஃபுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். இந்த பக்கம் சாங்கிலாம் அந்த புது ஷூவை போட்டுக்கிட்டு எனக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரோட்லேயே வேற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. இவர் பண்ணுற கிறுக்குத்தனத்தை பார்த்துட்டு உடனே யாங்கும் நீங்கள் நாளைக்கு வேணா எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்ட்டு வேற கூப்பிடுவார். அதுக்கு சாங்கிலாம் ஊரில் எத்தனையோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே காசு கொடுத்தா எனக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க, உன் ஹோட்டலில் வந்து நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வேற கலாச்சி விட்ருவாரு. அதுக்கு யாங்கும் என் ரெஸ்டாரண்ட்டே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகுது, எனக்கும் பணக்காரன்லாம் ஆகணும்னு ஆசைலாம் இருக்குது, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அது சரி வெறும் வாயை வச்சுட்டு பணக்காரன் ஆகிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு சாங்கிலம் வேற கலாச்சிக்கிட்டே இருப்பாரா. ஏன் நாங்களாம் பணக்காரன் ஆகக்கூடாதா, இப்போ என்ன சொல்கிறீங்க, வர முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு யாங்க வேற பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு. சரி சரி டென்ஷன் ஆகாத, வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கில வேற காலங்காத்தாலே இவங்களோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வேற போயிடுவார். இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக, நாளைக்கு தான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். உங்களை மாதிரி நானும் கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.